கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 15ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கற்பகம் கொண்டாந்து தீபாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாங்க இவங்க யார் அப்படின்னு. ஆனால் கற்பகம் ஒரு லெட்டரை கொடுத்து, இந்த லெட்டரை ஒரு டாக்டர் கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த லெட்டரை கொடுத்து இதை பாருங்கன்னு சொன்னதோட அவங்களும் அந்த லெட்டரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஓ, இங்கே வேலை செய்கிற டாக்டர் தான் கொடுத்தாங்களா, சரி ஓகே, இந்த பொண்ணை அட்மிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல கற்பகம் சொல்கிறாங்க, சார் இந்த பொண்ணை நான் கொண்டாந்து சேர்த்துட்டேன். இந்த பொண்ணோட உறவுக்காரவங்க யாருன்னு தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது சீக்கிரம் கண்டுபிடிச்சி இந்த பொண்ணோட சொந்தக்காரவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. இதை கேட்டதோட டாக்டர் சொல்கிறாரு சரிம்மா அப்படின்னு. அப்போ கற்பகம் சொல்கிறாரு, சார் என் பொழப்பெல்லாம் அப்படி இப்படியே கிடக்கு, நான் ஏழை வீட்டு ஆளு தான், அதனால இன்னைக்கு வேலைக்கு போனாதான் எனக்கு வீட்டில் உள்ள கடன்களை எல்லாம் அடைக்க முடியும், அதனால நான் கிளம்புறேன் சார், இந்த பொண்ணை பற்றின தகவல் மட்டும் எனக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு. இது கேட்டதோட டாக்டரும் சரிம்மா அப்படின்னு சொல்ல கற்பகம் அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டு நேராக ஆட்டோக்காரர்கிட்ட சரி வாங்கண்ணா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் நேராக தீபாவை கொண்டு போய் பெட்டில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணிவிட்டு தீபாவுக்கு மாஸ்க் எல்லாம் போடுறாங்க. போட்டுட்டு தீபாவுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் நேராக அந்த நர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்க நர்ஸ், சக்தி இருக்காங்கல்ல, அவங்கள இவங்கள பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு. அந்த நர்ஸும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெளியில் சக்தியை பார்க்குறாங்க. சக்தி பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் நேராக சக்தி கிட்ட, சக்தி புதுசாக ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்கள உங்களை தான் டாக்டர் பார்த்துக்க சொன்னார் அப்படின்னு. இதை கேட்ட சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள பக்கத்தில் உள்ள நர்ஸ் கிட்ட, இங்கே பாருங்கள், மற்ற பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அந்த இடத்துலேருந்து நேராக தீபாவை பார்க்குறதுக்கு கிளம்புறாங்க. அந்த நர்ஸ் கூட சக்தி நேராக தீபாவை பார்க்கறதுக்காக வராங்க. அந்த பொண்ணை பார்த்ததோட சக்தி சொல்கிறாங்க, இவங்களை எங்கேயும் எனக்கு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, என்னைக்காவது இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்க, அப்போ நீ பார்த்துருப்ப அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, இல்லை, நான் இவங்களை வேறு எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க சிங்கர்டி, ஃபேமஸான சிங்கர் தீபாடி அப்படின்னு. அப்போ அவங்க கேட்குறாங்க, யார் தீபா அப்படின்னு. சக்தி சொல்கிறாங்க, உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ன, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து காமிக்கிறாங்க. பார்த்ததோட அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஆமாண்டி, இவங்க தாண்டி அந்த ஃபேமஸான சிங்கர் தீபா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, இவங்க ஏதோ பாறையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களாம், கற்பகம் அப்படிங்கிற லேடி தான் கொண்டாந்து இவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, ஸோ அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்கிறாங்க, கழுத்தில் பார்த்தியா மஞ்சத்தாலி கிடக்கு, இவங்க உறவுக்காரவங்க யாருமே என்ன தேடி வரல, ஒருவேளை இவங்களுக்கு இப்படி ஆனது யாருக்குமே தெரியலையோ, எப்படியாவது இவங்களை அவங்க உறவுக்காரவங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, ஆமாண்டி அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப ஃபேமஸான சிங்கர், ரொம்ப சூப்பரான குரல் வளம் படைச்சவங்க, இவங்களை எப்படியாவது அவங்க உறவுக்காரங்களோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சக்தி சொல்ல, அப்போ நர்ஸ் சொல்கிறாங்க, சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும், இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ செஞ்சு கொடு அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த சக்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக சீனசி பண்ணி அந்த மீனாட்சியையும் மைத்திலியையும் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் தீபா அட்மிட் ஆகியிருக்கிற அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. அப்போ மைத்திலி ஆட்டோ விட்டு இறங்கி ஆட்டோவுக்கு காசு கொடுக்குறாங்க. அப்போ மீனாட்சி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு மைதிலி கிட்ட, என்ன மைதிலி இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ஏற்கனவே வீட்டில் பிரச்சனை, அதனால தான் நாங்கள் உங்கள் வீட்டில் தங்கியிருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் இப்படி நான் ஹாஸ்பிட்டல் போகணும், சாதாரண ஜுரத்துக்கு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தேடி போனால் காசு தான் ரொம்ப செலவாகும், இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் எந்தவித குறைச்சலும் இல்லை, இங்கேயும் ரொம்ப அருமையாக தான் பார்ப்பாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஓபியில் நர்ஸை பார்க்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, உள்ளார டாக்டரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. சரின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளார போகிறாங்க. அங்கே நம்ம சக்தி தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே மைதிலியும் மீனாட்சியும் வராங்க. அப்போ நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, மைதிலி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு. அதுக்கு மைதிலி கேட்குறாங்க, என்னென்னு சொல்லு அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, மைதிலி முன்னாடி மாதிரி தீபா என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறா, சின்ன விஷயம் கேட்டாலுமே எரிஞ்செறிஞ்சு விழுகிறா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவகிட்ட பேசும் பொழுது, அவகிட்ட நிறைய மாற்றம் இருக்குது,
அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமா கார்த்தி தம்பிகிட்ட கேட்டதுக்கு கூட பாறையிலேருந்து விழுந்ததுனால தீபா கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா. அவ கொஞ்சம் அடிக்கடி கோவப்படுவா. அதனால அவகிட்ட எதுவும் அதிகமா கேட்காதீங்க அப்படின்னு அவரும் சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, ஆமா மைதிலி அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற இருக்கு அப்படின்னு. மீனாட்சி கேக்குறாங்க, என்ன சந்தேகம் மைதிலி அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, இல்ல ஒருவேளை அவ ஏற்கனவே அந்த ரியாவும் ரம்யாவும் சேர்ந்து தீபா மாதிரி மாஸ்க் மாட்டிக்கிட்டு நம்மளை ஏமாத்துனாங்களே, அதே மாதிரி இவ தீபா மாதிரி இருக்க வேற எவ்வளவு ஒருத்தி நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காளுன்னு எனக்கு தோணுது அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, சேச்சா மைதிலி, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, நீ வேற ஏன் என்னை பயமுறுத்துற அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, இல்ல நான் நினைச்சத சொன்னேன் அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, சரி வா டாக்டர் இருக்காங்களான்னு போய் கேட்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டாக்டரை பாக்குறதுக்காக போறாங்க. ஓபியில் இருக்க நர்ஸ் கிட்ட போயிட்டு டாக்டர் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அவங்க கேட்குறாங்க, உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, எனக்கு 2 நாளாக ஜுரம் விட்டு விட்டு வருது அப்படின்னு. அப்போ நர்ஸ் வந்துட்டு அவங்க பேரையும் அவங்க ஊரையும் அவங்க வயசையும் எழுதிக்கிறாங்க. எழுதிக்கிட்டு ஒரு பேஷண்ட் உள்ளார இருக்காங்க, அவங்க வெளியில் வந்ததோட நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல மைதிலியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா உள்ளார இருக்க பேஷண்ட் வெளியில் வந்ததோட நர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் உள்ளார போகலாம் அப்படின்னு. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளார போகிறாங்க. அங்கே போயிட்டு மைதிலி சேரில் உட்காடுறாங்க. டாக்டர் வந்துட்டு நேராக மைதிலியை பார்த்துட்டு, உங்களுக்கு என்னம்மா அப்படின்னு கேட்க மைதிலி சொல்கிறாங்க, டாக்டர் 2 நாளாக ஜுரம் விட்டு விட்டு வருது, உடம்பெல்லாம் ஒரே வலியாக இருக்குது அப்படின்னு. அப்போ டாக்டர் செக் பண்ணிவிட்டு, இங்கே பாருமா இது சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான், ஒரு ஊசி போட்டால் சரியாகிரும், நீங்கள் வந்துட்டு சக்தி நர்ஸ் கிட்ட போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாங்க. மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்டை வாங்கிக்கிட்டு வெளியில் வராங்க. அதுக்கப்புறமா நர்ஸ் சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி வந்துட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு டேப்லெட் கொடுத்து இது 3 வேளையும் கரெக்டாக முழுங்குறோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம மைதிலியும் மீனாட்சியும் வராங்க. மைதிலி நேராக வந்துட்டு மைதிலி சொல்கிறாங்க, டாக்டர் வந்துட்டு எனக்கு ஊசி எழுதி கொடுத்துருக்காரு, இங்கே வந்துட்டு நர்ஸ் சக்தி யார் அப்படின்னு கேட்க சக்தி சொல்கிறாங்க, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி கிட்ட உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க மைதிலி சொல்கிறாங்க, 2 நாள் ஜுரம் விட்டு விட்டு வருது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னேன், டாக்டர் வந்து மருந்து எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு. உடனே மைதிலி அந்த சக்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிக்கு வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அப்படின்னு பார்த்து இன்னொரு நர்ஸ் வந்து சக்தி கிட்ட பேசுறாங்க, இங்க பாரு சக்தி, காலையில ஒரு பேஷண்ட் வந்து அட்மிட் ஆனாங்கல்ல, அவங்கள பத்தின டீட்டெயிலை என்ன எழுதுறது, அட்டெண்டரும் யாரும் இல்லை, எப்படி கவனிக்கிறது அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்றாங்க, ஆமாம்ல, காலையில கற்பகம் அப்படிங்கிறவங்க தான் கொண்டாந்து அட்டன் பண்ணிட்டு போனாங்க, ஆனா அவங்களுக்கும் வந்துட்டு அந்த பொண்ணை பத்தின டீட்டெயில் எதுவுமே தெரியல, என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியல அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி கேட்குறாங்க, என்னாச்சு நர்ஸ் அப்படின்னு. அப்ப சக்தி சொல்றாங்க, ஒரு பொண்ணு பாறையிலேருந்து விழுந்து அடிபட்டிருக்கா, அவளை கற்பகம் அப்படிங்கிற லேடி 2 நாளா வீட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா இன்னுமே சரியாகலை அப்படின்னு நேராக அவங்க கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் பெருசாக எதுவுமே தெரியவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கும் பெருசாக எந்தவித டீட்டெயிலும் தெரியல, எங்களுக்கும் தெரியல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மீனாட்சி கேட்குறாங்க, அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப கவலையாக இருக்குது, யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த பொண்ணோட டீட்டெயில் வேறு ஏதாவது தெரியுமா அப்படின்னு. அப்போ சக்தி சொல்ல வர்றாங்க, அந்த பொண்ணு பேர் அப்படின்னு சொல்ல வரும் பொழுது டக்குன்னு நம்ம மைதிலி சொல்கிறாங்க, மீனாட்சி இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, நர்ஸ் நீங்கள் ஊசி போடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதோட உடனே நர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிக்கு ஊசி போடுறாங்க. அதுக்கப்புறம் மைதிலிக்கு ஊசி போட்டதோட அந்த சக்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் கொடுக்குற மாத்திரையை 3 வேளையும் போடுங்க சரியாகிரும் அப்படின்னு சொல்ல மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. மைதிலியும் மீனாட்சியும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாக நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து அந்த பாறைக்கு அடியில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போயிட்டு நேராக கார்த்தியும் சரவணனும் காரை நிப்பாட்ட சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி பக்கத்தில் உள்ள எல்லார்கிட்டையும் நம்ம விசாரித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை விட்டு இறங்கி பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் வீட்டு வாசலில் 4-5 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு கார்த்திக் கேட்குறாரு, இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இல்லை தம்பி பார்க்கலையே அப்படின்னு. அதுக்கடுத்ததாக ஒரு லேடி வராங்க. அவங்க கிட்ட கார்த்தி தீபாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவங்க சொல்கிறாங்க, இல்லை தம்பி நான் பார்க்கல. எதுக்கு தம்பி கேட்குறீங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு, இவங்க என்னுடைய ஒய்ஃப்,
காணாம போயிட்டாங்க, அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதீங்க தம்பி, சீக்கிரம் கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவர் கார்கிட்ட வந்து நிக்கிறாரு. சரவணன் சொல்றாரு, என்ன கார்த்தி, எல்லார்கிட்டையும் கேட்டாச்சு, யாருமே தெரியலன்னே சொல்றாங்க, ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி தீபாவுக்கு ஏதாவது ஆகிருச்சோ அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரவணன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா தீபாவுக்கு எதுவும் ஆகியிருக்காது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு சரவணனும் சரி கார்த்தி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி அந்த கற்பகத்தோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. நேரா தீபாவோட தாலி இருக்குல்ல அந்த இடத்துல போய் அவரு நிக்கிறாரு. நின்றுட்டு காலையிலேருந்து குடிக்கவே இல்லை, குடிக்க காசும் இல்லை, காலையிலேருந்து கையை அரிச்சிட்டே இருக்கு, இந்த தாலி எடுத்துட்டு போயிட்டு அடகு வச்சா ஒரு வாரத்துக்கு வச்சு குடிக்கலாமே அப்படின்ட்டு அவரு அந்த தாலியை எடுத்துட்டு, அம்மா தாயே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அடகு கடைக்கு கிளம்புறாரு. அதுக்கப்புறமா நேரா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க. சரவணன் சொல்றாரு, கார்த்தி இன்னும் நிறைய வீடுகள் இருக்கு, அங்க போய் நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நேரா நம்ம அந்த கற்பகத்தோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. அவர் நேரா அடகு கடைக்கு போறாரு. அங்க போயிட்டு, ஏ சேட்டு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க, சேட்டு சொல்றாரு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நீ நல்லா தான் இருப்ப, அதான் நகையா அடுக்கி வச்சிருக்கே அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, இப்ப உனக்கு என்ன வேணும், எதுக்கு வந்திருக்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த தாலியை வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடு அப்படின்னு. அப்ப அந்த சேட்டு தாலியை பார்த்துட்டு, இதுக்கு 1000 தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவர் அதிர்ச்சியாகி, யோ இது நிறைய நகை தேரும் போலையா, இதை போய் 1000 தான் கொடுப்பேன்னு சொல்ற, அட்லீஸ்ட் ஒரு 5000 கொடு அப்படின்னு. அவர் சொல்றாரு, 2000 தவிர்த்து அதுக்கு மேல கொடுக்கவே முடியாது அப்படின்னு. அப்ப இவர் கேட்கிறாரு, யோ இது நகை நிறைய ரொக்கமா இருக்கும் போல, ஏன் இப்படி ஏமாத்துற அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ பாட்டுக்கும் திருட்டு தாலியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருவ அப்படின்னு. அவர் சொல்றாரு, இது ஒண்ணு திருட்டு தாலி இல்ல, அவசரத்துக்கு என் பொண்டாட்டியோட தாலியை தான் அடகு வைக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த மாசத்திலேயே 3 தாலியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டேன், இதுல பொண்டாட்டி தாலின்னு சொல்லி என்கிட்ட பொய் சொல்றியா அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, யோ ஒரு 5000 போட்டு குடியா, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ பாட்டுக்கும் திருட்டு தாலியை கொண்டாந்து கொடுத்துட்டு போயிருவ, போலீஸ் கேஸ் எல்லாம் யாரு சமாளிக்கிறது, அதனால வெறும் 2000 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த ஆளு சொல்றாரு, நீ காசே கொடுக்க வேணாம், நீ அந்த தாலியை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தாலியை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துடுறாரு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி ஸ்ட்ரைட்டா மீனாட்சியையும் மைதிலியும் காமிக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு கோயிலை கிராஸ் பண்றாங்க. அப்ப மீனாட்சி நேரா மைதிலி கிட்ட, அப்ப மீனாட்சி சொல்றாங்க, மைதிலி ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட சொன்னதுலேருந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லை, அந்த பொண்ணுக்காக சாமி கும்பிட்டுட்டு வரலாமா அப்படின்னு. மைதிலி சொல்றாங்க, நீங்க பாரு, நல்லவங்களா இருக்கலாம், அதுக்குன்ட்டு இந்த அளவுக்கெல்லாம் கூடாதுமா அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, இல்ல அந்த பொண்ணை பத்தி சொன்னதுலேருந்து மனசு ஏதோ ஒரே சங்கடமாவே இருக்கு, போயிட்டு 90 எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நெத்தியில பூசி விட்டுட்டு வந்துடலாமே அப்படின்னு. இது கேட்டு மைதிலியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு மீனாட்சி சாமி கும்பிடுறாங்க. அந்த பொண்ணு யாரு எவருன்னே தெரியல, அனாதையா ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம், அவளை சீக்கிரம் அவங்க உறவுக்காரவங்க கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு சரியாகணும் அப்படின்னு மீனாட்சி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 90 ஒரு தாளில் மடிச்சு எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு மைதிலி கிட்ட, சரி வா மைதிலி போகலாம் அப்படின்னு சொல்ல, மைதிலியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா அந்த கற்பகத்தோட ஹஸ்பண்டை காமிக்கிறாங்க. கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த தாலியை வச்சு தூக்கி தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப டக்குன்னு அந்த தாலி கீழே விழுந்துருது. அப்பன்னு பார்த்து அதை எடுக்க போறாரு. அப்ப கார்த்தி அந்த தாலியை எடுத்துடுறாரு. கார்த்தி அந்த தாலியை எடுத்துட்டு அவர்கிட்ட கொடுக்க போற நேரத்துல அந்த தாலியை கார்த்தி பார்த்துறாரு. பார்த்துட்டு, இந்த தாலி உனக்கு ஏது, எங்கேருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, இந்த தாலி என் பொண்டாட்டியோட தாலிப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பொய் சொன்னா அவ்வளவுதான், இந்த தாலி யாரோடதுன்னு எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, அப்ப அவர் சொல்றாரு, இது என் பொண்டாட்டி தாலி சார், வீட்டுல கொஞ்சம் கஷ்டம், அதான் அடமானம் வைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி டென்ஷன் ஆகி, இது உன் தாலி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்ல, அப்ப அவர் சொல்றாரு, யோ இது ஏன் தாலி, ஏன் போய் சொல்ற அப்படின்னு கேட்க, சரவணன் டென்ஷன் ஆகி அவரை ஓங்கி அடிக்க, அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், என் உடம்புல ஓடுறது ரத்தம் கிடையாது, ஆல்கஹால், அதனால நான் உண்மையை சொல்லிடுறேன், இங்க பாருங்க சார், 2 நாளைக்கு முன்னாடி பாறையிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து மயங்கி கிடந்துச்சு, அந்த பொண்ணை கொண்டாந்து என் பொண்டாட்டி வீட்டுல வச்சு மருத்துவ உதவி பண்ணா, அவ இன்னுமே பொழைக்காததுனால அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும் அப்படின்னு இன்னைக்குதான் என் பொண்டாட்டி அவளை சென்னையில உள்ள ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணா அப்படின்னு.
இதை கேட்டுட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி அநேகமா அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இந்நேரம் வந்திருப்பா, வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல சரவணனும் எங்க இருக்கும் வீடு அப்படின்னு கேட்க அவர் சொல்றாரு, இந்த மாதிரியெல்லாம் அதட்டி பேசாதீங்க, அப்புறம் நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மீனாட்சியையும் மைத்திலையும் காமிக்கிறாங்க. மீனாட்சியும் மைத்திலையும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு நேரா சக்தி கிட்ட, இங்க பாருங்க சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு முடியலன்னு என்கிட்ட சொன்னீங்கல்ல, அவங்களுக்காக 90 கொண்டு வந்திருக்கேன், இதை அந்த பொண்ணோட நெத்தியில பூசி விடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு சக்தி சொல்றாங்க, ஏதோ ஒரு பொண்ணுக்காக நீங்க கவலைப்படுறத பார்த்தா நீங்க ரொம்ப இலகிய மனசுன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீங்களே கொண்டு போய் அந்த பொண்ணுக்கு 90 பூசி விடுங்களேன் அப்படின்னு சொல்ல மைத்திலியும் மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பொண்ணு பின்னாடியே போறாங்க. நேரா கரெக்டா தீபாவோட ரூமுக்கு போகும் பொழுது டக்குன்னு டாக்டர் வெளியில வராங்க. டாக்டர் வெளியில வந்துட்டு யார் இவங்க 2 பேரும் அப்படின்னு கேட்க சக்தி சொல்றாங்க, சார் இவங்க 2 பேரும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு 90 பூசி விட வந்தாங்க சார் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, பேஷண்ட் வந்துக்கு என்ன வியாதினே தெரியல, ஒருவேளை வெளியில யாருக்காவது இன்ஃபெக்ஷன் பரகிருச்சுன்னா என்ன பண்றது, அவங்கள உள்ளார விடாதீங்க அப்படின்னு சொல்ல. ஸோ இதை கேட்டுட்டு சக்தி வந்துட்டு நேரா மைதிலி கிட்ட மீனாட்சி கிட்டையும், சாரி டாக்டர் இப்படி சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்களுக்கு வேற ஜுரமா, அது வேற டாக்டருக்கு தெரிஞ்சு போச்சா, அதனாலதான் டாக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு போல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல மைதிலியும் மீனாட்சியும் சொல்றாங்க, சரி பரவாயில்ல, இந்த 90 மட்டும் அந்த பொண்ணோட நெத்தியில பூசி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் கிட்ட அந்த 90 கொடுத்துட்டு நேரா வெளியில வராங்க. அதுக்கப்புறமா சீரியஸை பண்ணி நேரா அந்த சரவணன், கற்பகத்தோட ஹஸ்பண்ட் கார்த்தி 3 பேருமே காமிக்கிறாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு கற்பகத்தோட ஹஸ்பண்ட் வீட்டு வாசல்ல நின்றுட்டு கற்பகம் வெளியில வா அப்படின்னு சொல்ல கற்பகம் வெளியில வந்து என்னையா அப்படின்னு கேட்க, அப்ப அங்க 2 பேரும் புதுசா எண்ணத்தோட கற்பகம் கேக்குறாங்க, இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. அப்ப கற்பகம் தீபாவோட போட்டோவை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இந்த பொண்ணை தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு வந்தேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இவங்க என்னுடைய மனைவி, பாறையிலேருந்து ஒரு 2 ராட்சசியால கீழே தள்ளிவிடப்பட்டுட்டா, நான் அவ உயிரோட இருப்பான்னு நம்பிக்கையோட இருந்தேன், அதே மாதிரி அவ உயிரோட இருக்கா, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவளை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்ப கற்பகம் சொல்றாங்க, சார் நானும் வரேன் சார், அந்த பொண்ணை எந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தானே தான் சார் தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியை வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. கார்த்தி சொல்றாரு, நீங்க வந்துட்டு உண்மையாவே சொல்றீங்களா, அது தீபா தானே அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா சார், அந்த பொண்ணு வந்துட்டு இந்த போட்டோல பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு. சரவணன் சொல்றாரு, வேற ஏதாவது ஒரு பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு. கற்பகம் சொல்றாங்க, இல்ல சார், வேற எந்த பொண்ணையும் பார்க்கல அப்படின்னு. சரவணன் கேக்குறாரு, எந்த ஏரியாவுல நீங்க தீபாவை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. கற்பகம் சொல்றாங்க, சார் நான் எப்பவுமே மூலிகை பறிக்கிறதுக்காக பாறையில கொஞ்சம் ஏறி போவேன், அப்பதான் சார் இந்த பொண்ணை பார்த்தேன், உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா, அதான் டக்குன்னு தூக்கிட்டு வந்து 2 நாளா நான் தான் வீட்டுல வச்சு மூலிகை வைத்தியம் பண்ணேன், அந்த பொண்ணு கிளம்பிடுவா அப்படின்னு நினைச்சேன், என்கிட்ட பெருசா வசதி இல்லாததுனால என்னால உடனே அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண முடியல, அப்படி என்கிட்ட வசதி இருந்திருந்தா இன்னும் அந்த பொண்ணை நான் காப்பாத்திருப்பேன், ஆனா அந்த பொண்ணு மூச்சு பேச்சு இல்லாம இருந்ததோட தான் நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டு பார்த்தேன், அவங்க பார்த்துட்டு உடனேயே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், இத்தனை நாள் நான் இங்க வச்சிருந்ததே ரொம்ப தப்பு அப்படின்னு என்னை திட்டுனாங்க, அதனாலதான் நான் உடனே அவங்கள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சரியாயிட்டுன்னா உடனே டீட்டெயில அனுப்புறேன்னு சொன்னாங்க, நானும் சரின்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்ல கற்பகம் சொல்றாங்க, சார் அப்படி என்ன சார் பிரச்சனை அப்படின்னு. கார்த்தி வந்து ரியா ரம்யா அப்படிங்கிற 2 பேரு தீபாவை கடத்திட்டு வந்துட்டு கொலை பண்ண பார்த்துட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கற்பகம் அதிர்ச்சி ஆகுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் ராட்சசி இருப்பாங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, ஆமா, தீபா அந்த மாதிரி ஒரு ராட்சசி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு. அதோட இன்னைக்கான எபிசோட செம இன்ட்ரெஸ்டிங்காக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.